தண்ணிகள் நிறையா இருக்கிற இடத்துலையும் இது முளைக்கக்கூடியது. இதில் வந்து தாளம் விழுதை வந்து முதல்ல லேசாக நெய்யில் வதக்கணும். தாளம் விழுதை நெய்யில் வதக்கிறது இல்லாமல் இந்த அக்ரூட்டு பருப்பை வந்து உடைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அக்ரூட்டு பருப்புலேயும் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா சம அளவு எடுத்தாலே போதும். அக்ரூட் அதிக அளவு சாப்பிட வேண்டாம். இதை வந்து 10 கிராம் எடுக்கிறோம்னா ஏற்கனவே அந்த அந்த அக்ரூட்டு பருப்பை சாப்பிட்டவங்க தான் 10 கிராம் வந்து சாப்பிட முடியும். சாதாரணமாக இருக்கிறவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு வயிற்றோட்டம் ஏற்படுத்தும். ஏன்னா இதனுடைய அதிக சக்தியை தாங்க முடியாமல் போயிடும் உடம்பு பலம். அதனால் அவங்க வந்து முதல்ல 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் 10 கிராமுக்கு வரணும். ஆனால் நம்ம இப்போ செய்யறதுக்காக வேண்டி 10 கிராம் அளவுக்கு போடுறோம். போதும். இதை நெய்யில் லேசாக பொன் வறுவலாக வறுத்தா போதும். பொன் வறுவல்னு சொல்லுவோம். அதிக அளவு கருக விடக்கூடாது. கருகுனா அதனுடைய முழு பலனும் போயிடும். அதை வெந்து வேகாத நிலையில் இருக்கிறது தான் பொன் வறுவல்னு சொல்லுவோம். ஏற்கனவே பாலை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா பால் வந்து அதிக சூடாக இருக்கிறதால அந்த பால் முதல்ல காய்ச்சி எடுத்துட்டோம். அதில் வந்து காய்ச்சி எடுத்த பாலில் வந்து நம்ம விழுது தாளம் விழுதுனுடைய 10 கிராம் நெய்யில் பொரிச்சு எடுத்திருக்கோம். அக்ரூட்டு பருப்பு ஒரு 10 கிராம் பொரிச்சு எடுத்திருக்கோம். பேரிச்சம்பழத்தெல்லாம் நேரடியாக போட்டுக்கலாம். பேரிச்சம்பழத்தெல்லாம் நெய்யில் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே அதனுடைய இனிப்புத்தன்மை அதிகம். அதை வந்து நேரடியாக ஒரு 5 பழம் சேர்த்துக்கலாம் பேரிச்சம்பழம். அதோட சேர்ந்து அத்திப்பழம் ஒரு பழம் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அத்திப்பழம் கிடைத்தால் வந்து 5 பழம் வரைக்கும் சேர்க்கலாம். ஆனால் அத்திப்பழம் வந்து கிடைக்கிறது அரிது. அத்திப்பழம் வந்து நேரடியாக நாட்டுப்பழம் இது. அது வந்து உயர் ரகம் கிடையாது. அதனுடைய காய்கள் பார்த்தீங்கன்னா சிறியது அளவு தான் இருக்கும். இந்த அத்திக்காய் இது